கேட்ட ஜாங்கிரி நீ இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்களும் இணையதளத்தில் எங்களோடு இணைந்து கொள்ளலாம். இணைந்து கொள்ள வேண்டிய முகவரி www.tamazfm.com. இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா ஜானா எல்லாருமே வந்து குடிக்க தான் செய்கிறாங்க. ஆமாம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபயஸ் வந்து நைஸ் எஸ்கேப் ஆகி போயிட்டாரு. ஃபயஸை பற்றி எதுவும் சொல்லிடுவோம். ஆமாம், அவர் பற்றி அவர் வந்து ஒரு வந்துட்டாரு. நான் சொல்லிடுங்க பரவாயில்ல. என்னென்ன சொல்கிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அவர் வந்து ரொம்ப மோசமான ஒரு குடிகாரன். ஃபயஸ் வந்து ரொம்பவே ஒரு மோசமான குடிகாரன். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வயசான ஒரு முதியவர் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால் ஒரு குடிக்காத ஒருத்தனை வந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்த்தீங்களா அந்த வயசில் அவருக்கு இப்படி ஒரு கவிநயமான பேச்சு அப்படின்னு சொல்லி. அதாவது சொல்லுமே அந்த நியூஸை வந்துட்டு நானும் கேட்டேன். அவர் வந்துட்டு நாட்டுக்கே அப்படியே சவால் விட்டுருக்காரு. என்ன குடிவாருன்னு சொல்றீங்க, இந்த நாட்டில் யாராவது ஒருத்தன் குடிக்காத இருந்தா காட்டுங்க பாப்போம்னு சொல்லி சவால் விட்டுருக்காரு. ஆமா, அவருடைய வயசுக்கு பாத்தீங்களா அவருக்கு எப்படியான ஒரு கவிஞமான ஒரு பேச்சு சொல்லி. ஃபயஸ், நீங்க வந்து உண்மையிலேயே ஒரு குடிகாரன், பேசிக்காவே அது தெரியும் உங்களுக்கு. நீங்க என்ன சொல்ல வரீங்க ஃபயஸ்? குடிகாரன் சொல்றது உண்மைக்கு ஒரு பெருமையான ஒரு விஷயம் என்ன பொறுத்தவரையில. அதாவது நாங்க குடிகாரன் சொல்லி பெருமையா அப்படி பப்ளிக்கா அடிச்சுட்டு சொல்லுவோம். சில கேர்ள்ஸ் இருக்கிறாங்க வீட்டுல இருந்துட்டு அப்பா தம்ம துப்பு தகமா அடிக்கிறாரு. வேற யாரு நான் சொல்ல போறேன், நம்ம தொகுப்பாளினி. சத்தியமா நான் யாருன்னு சொல்லவே இல்லை. அதுக்குள்ள நம்ம சலமி இடையில வாய் விட்டு நான் தான் அதுன்னு சொல்லி எல்லாருக்குமே காட்டாங்க. சரி நீங்க கேட்டும் கேட்காதமா இருந்துருங்க, கேட்காத மாதிரி அப்படியே இருந்துருங்க. ஃபயர் சொல்றதுல நம்பாதீங்க, மறந்துடுங்க. அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா ஃபயர் சொல்லுங்க, நம்ம ஒரு கோவர் ஒருத்தவங்க வந்து நம்மளோட இணைய போறோம்னு சொல்லி அட்டகாசமா நம்ம ப்ரோக்ராம் நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம கூட வந்து இணைஞ்சிருக்காங்க. உங்களுடைய பேச போறாங்க அவங்க. நிச்சயமா நீங்க என்ன கலாய்ச்சா அவங்களை குழப்பி விட்டுறாதீங்க ப்ளீஸ் ஃபயஸ், பாவம் அவங்க. பாப்போம் வரப்போற கோர்ஸ் யார் பக்கம் பேசுறாங்க. சரி, வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம். ஆமா, கோர் வந்துட்டு வந்த வேகத்திலே சும்மா அப்படியே ஓடிட்டாங்க. பார்க்கலாம் அவங்க திரும்ப வருவாங்களா, வந்து என்ன காப்பாத்துவாங்களா, இல்ல இப்படியே இந்த என்ன கலாய்க்கிற ப்ரோக்ராம் அப்படியே போய்கிட்டே இருக்குமான்னு சொல்லி. அப்ப நான் போட்டு சவால்ல வந்து தோத்து போயிட்டேனா ஃபயாஸ்? அதான் வந்து கோல் கட். கடவுள் இருக்காரு குமார். வந்து கோல் கட் ஆயிடுச்சுல ஃபயாஸ், நீங்க கவலைப்படவே இல்லை. இன்னைக்கு உங்களுக்கு யார் சரி ஒரு கோலர் என்ன வந்து காப்பாற்ற மாட்டாங்களா? ஃபயாஸ் அப்படியே வரும், ஆனா வராது. கோலர் கண்டிப்பா என்ன வந்து காப்பாத்துவாங்க. ஹலோ, அதாவது நம்ம கோலர் வந்துட்டு ஓடிட்டே இருக்காங்க. அப்படியே ஓடிடுறாங்க. பிரச்சனை தெரியல, பரவாயில்ல. கோலர் வந்த வேகத்துல அவங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போதோ தெரியல. ஹலோ வணக்கம். எங்க நம்ம கோலர் ரொம்ப சைலண்டா இருக்காங்க. எனக்கு சப்போர்ட் பண்ண அவங்களுக்கு விருப்பம் இல்லையோ தெரியல. அவங்களுக்கு உங்க கூட பேசுறதுக்கு விருப்பம் இல்ல ஃபயாஸ், அதனாலதான் அவங்க ஓடிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேனா. அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லாம என்ன ஓவரா கலாய்ச்ச மாதிரி இருக்கிறீங்க. ஆனா நிச்சயமா என்ன காப்பாற்றுறதுக்கும் ஒரு ஜீவன் வரும். வந்த ஜீவன் வந்து தெரிக்க ஓடிட்டாங்க. நான் நினைக்கிறேன் ஃபயாஸ் உங்களோட வாய்ஸ் கிட்ட ஓடிட்டாங்களோ. நிச்சயமா இந்த வாய்ஸ் கேட்டா தெரிப்பாங்க. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். அதாவது நம்ம கோலர் வந்துட்டு ஒரு அஸ்கி வாய்ஸ்ல பேசுறாங்க. உங்களோட பேர் தெரிஞ்சுக்கொள்ள முடியுமா? ஹலோ வணக்கம் மாமா. வணக்கம்.
ஹலோ வணக்கம், நீங்க எங்க இருந்து இணைஞ்சு கொண்டிருக்கீங்க? உங்களோட பேர் என்னம்மா? உங்க பேரை தெரிஞ்சு கொள்ள முடியுமா? ஹலோ வணக்கம். உங்க பேரை நாங்க தெரிஞ்சு கொள்ள முடியுமா? அதாவது அந்த கோலர் அழைப்பு, அவங்களோட அழைப்புல ஏதோ சிக்கல் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஃபயாஸ். நிச்சயமாக நம்ம வந்து அடுத்ததான் வந்து ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சிக்குள் இணையலாம் ஃபயாஸ். நிச்சயமாக ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சிக்குள் ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சிக்குள் இணையலாம் என்று நமது சலோமியின் ஆரவாரத்துடன் ஒரு பாடலுக்கு நீங்க போடுற முக்கியம் இல்ல என்னால கேட்க முடியல ஃபயாஸ். யாரோ இருக்காங்க உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு அப்படின்லாம் சொன்னீங்க, பாத்தீங்களா உங்களை கைவிட்டுட்டே போயிட்டு இருக்காங்க. நீங்க யாரையுமே நம்ப வேணாம் ஃபயாஸ், சரியா? போயிட்டே இருப்பாங்க, அதுக்காக கவலைப்பட வேணாம் ஃபயாஸ். கால் பண்ணவங்க யாருன்னே தெரியாம போயிடுச்சு. ஆண்டவா, அம்மா அந்த பொண்ணா பையனா இல்ல யாருமா நீ? பொண்ணா இருக்காது, ஏன்னா உங்க வயசுக்கு வந்து பொண்ணு யாருமே செட் ஆகாது ஃபயாஸ். நீ அப்படிலாம் எதிர்பார்க்க கூட, சரியா? வடப்போச்சே ப்ரோக்ராம்ல இன்னைக்கு என்ன போட்டு வாங்குன்னு வாங்குறீங்களே, என்ன காப்பாத்த யாருமே இல்லையா? காப்பாத்த கண்டிப்பா யாருமே வர மாட்டாங்க ஃபயாஸ், யூ டோன்ட் வரியா. நாங்க வந்து இப்ப சாங்க தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம்.
ஜோக் சொல்றோம்னு சொல்லி மொத்த போட்டுக்கிட்டு இருக்கேன் ரொம்ப நேரமா. இப்போ சலமி இல்லப்பா இந்த மாதிரியாவது நான் ஒரு நல்ல ஜோக் சொல்லுவேன் சொன்னாங்க. அவங்களும் அப்படியே பாதிலே விட்டுட்டாங்க. பாதிலே விட்டு ஜனா அவங்க ஏதோ ஒரு நாட்டுக்கு நல்ல கருத்து சொல்லலாம். நல்ல கருத்து இல்ல ஃபயாஸ். அப்போ உங்களை பார்த்துதான் பெரிய கவலையா இருக்கு. கவலையா இருக்குதா என்ன பார்த்து? ஒரு கோலம் வந்தாங்க அப்படியே போயிட்டாங்க தானே, அதை நினைச்சுதான் கவலையா இருக்கு. அதாவது நம்மளை கலாய்க்கணும் பெரிய பெரிய ஆப்பு வச்சுட்டு போயிட்டாங்க போல இருக்கு. என்ன பெரிய ஆப்பு வச்சுட்டு போயிட்டாங்க எனக்கு. சரி பரவாயில்ல, பார்க்கலாம். ப்ரோக்ராம் முடியத்துக்குள்ள யாராவது இன்னொரு ஆப்பு பண்ண என்னை காப்பாற்ற வரமாட்டாங்களா? வருவாங்க நிச்சயமா வருவாங்க. நிச்சயமாக யாராவது வரத்தானே வேணும், வந்து என்னை காப்பாற்றத்தானே வேணும். பார்க்கலாம் என்னை காப்பாற்ற போற ஜீவன் யாரு. அது கண்டிப்பா வராது ஃபயாஸ், நீங்க கவலைப்பட தேவையில்லை. சரியா, உங்களை காப்பாத்துறதுக்கு இங்க யாருமே வரமாட்டாங்க. சொல்ல முடியாது யாராவது என்ன காப்பாற்ற. ஃபயாஸ் ரொம்ப கியூட் பையன், ரொம்ப நல்ல பையன் சொல்லி வந்தாலும் சொன்னல நீ ரொம்ப கதைக்கிற. நீங்க சொன்னல ரொம்பவே நான் கடன் வாங்கியிருக்கேன், என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு. ஆமா, கடனை பத்தி பேச போனா தான் ஒரு அமெரிக்காவில் நடந்த ஒரு ஜோக்கான விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு கடன் வாங்கின ஒரு பையன் இந்த பெயிண்டை வாங்கி வெளியில போகும்போது தன்னை முகத்துல அப்படியே ஃபுல்லா அடிச்சுட்டு உடம்பு ஃபுல்லா அடிச்சுட்டு கலர் மாறி போவாராம். நான் வந்து என்ன கேள்விப்பட்டேன்னு சொன்னா, ஃபயாஸ் வந்து முகத்துல சீலையை போட்டு ஓடினவர் அப்படின்னு. இதுக்கு ஓடி இருப்பாரு. நான் சொன்னேன் அவர் வந்து ஊரெல்லாம் ஃபுல்லா கடன் வாங்கி வச்சுட்டாரு, யார்கிட்டயும் முகத்தை காட்ட முடியல. நம்ம சிலமையை அவமானம் தாங்காம முகத்துல சீலையை போட்டுட்டு அப்படியே ஆள் ஓடிட்டாரு. மொக்க கவிதை சொல்லி அப்படி நம்மளை மொக்கையாக்கிட்டு இருக்காங்க நம்ம சிலமி. பார்க்கலாம். தொடர்ந்து நம்மளோட ஒரு கோலர் இணைஞ்சிருக்காங்க. ஹலோ வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க? நான் இந்தியால இருந்து ஷயா பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? விடல இல்ல எனக்கு. நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன். ஓகே, ஒரு நிகழ்ச்சி எல்லாம் ரொம்ப ரொம்ப சட்டப்படி இருக்கு. யாருன்னா அந்த பொண்ணு இப்படி தாக்குது? அதாவது என்னத்தான் ரொம்ப போட்டு தாக்குன்னு தாக்குறாங்க. நான் அப்போ ஏற்கனவே சொல்லியிருந்தேன் என்னை காப்பாத்த யார் சரி வரமாட்டாங்களான்னு. இங்கேம்மா நீங்க வந்து அந்த பையனுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணாதீங்க, ஏன்னா அந்த பையன் ரொம்ப பேட். அவனோட கேரக்டர் வந்து ரொம்ப பேடா இருக்கு. அதாவது அப்படியே ஸ்டூடியோக்குள்ள விழுந்துருவாங்க அப்படியே. எங்கட கியூட் அண்ணா நீங்க எப்படி போட்டு கலர்றீங்களே சிஸ்டர். ஆமா, இது யாரு இது இவ்வளவு ஒரு கியூட்டான ஒரு குரல் யாரா இருக்கும்? அது கியூட் அண்ணாயா, நீங்க எப்படி கலைக்கலாமா பொண்ணு? அதானே. சரியம்மா, இப்ப என்ன செய்து கொண்டிருக்கீங்க? உங்களை பத்தி கலாய்க்கிறீங்க அப்படியே. சலோமா அந்த யாரு இன்னொரு பொண்ணு ப்ரோகிராம் செய்யறா, யாருன்னா அந்த பொண்ணு? யோஜனா.